கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும், சிகரங்களை தொட உதவும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி, உத்தம ஜீவிய வழி காட்டும், உயர்வான் உலகில் உனை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. வாலிபர் தமக்கும் அதுவாகும், வயோதியர்க்கும் அதுணவாகும், பாலர்க்கினிய பாலுமதாம், படிமீதாத்ம பசி தணிக்கும். சத்தியவே இன்றைய நாளிலும் வேதம் அறிவோம் பகுதியில் வேர் குறித்து பார்க்க இருக்கிறோம். வேர் என்பது தாவரங்களின் ஒரு பகுதியாகும். இது பொதுவாக மண்ணுக்கு கீழே வளர்ந்து நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுகிறது. தாவரத்தை மண்ணில் உறுதியாக நிற்க வைக்கவும் வேர்கள் உணவை சேமித்து வைக்கவும் செய்கிறது. வேர்களின் முக்கிய செயல்பாடுகள் என்னவென்றால், மண்ணிலிருந்து நீர் மற்றும் தாது உப்புகளை உறிஞ்சுகிறது. வேர்கள் தாவரங்களை மண்ணில் அங்குரமிட்டு நிலைநிறுத்துகின்றன. தாவரத்தை மண்ணில் உறுதியாக நிற்க வைக்கிறது. உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கிறது. உதாரணமாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கேரட் போன்றவை. வேர்கள் மண்ணை ஒன்றாக பிணைத்து மண் அரிப்பை தடுக்க உதவுகின்றன. வேதாகமத்தில் வேர் என்பது ஆழமான மற்றும் உறுதியான வாழ்வுக்கான உருவகமாக பயன்படுத்தப்படுகிறது. கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியாக இருப்பதற்கும் மிகுந்த கனிகளை பெறுவதற்கும் வேர்கள் அவசியம். வேதவசனத்தில் ஏசாயா 37 அதிகாரம் 31 வசனத்தில், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கீழே வேர் பற்றினால்தான் மேலே கனி கொடுக்கும். வேர்கள் வளர்ச்சி, நிலைத்தன்மை, ஊட்டச்சத்துக்கள், உறிஞ்சுதல் போன்றவற்றுக்கு இன்றியமையாதவை. அதேபோல் விசுவாசம் மற்றும் தேவனை சார்ந்திருத்தல் ஆகியவை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவசியமானவை. ஒரு மரம் கீழே நன்றாக வேர் விட்டிருந்தால்தான் அதை மேலே கனிகளை தர முடியும். அதேபோல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் என்னும் வேரில் ஆழமாக நிலைத்திருந்தால்தான் அதிக கனிகளை பெற்று வாழ்க்கையில் செழித்து வளர முடியும். ஏசாயா 11 அதிகாரம் 1 வசனத்தில், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இதில் வேர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கொலோசேயர் 2 அதிகாரம் 6 வசனத்தில், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வசனம் விசுவாசிகளை அவரில் வேரூன்றி கட்டப்பட்டு விசுவாசத்தில் நிலை பெற ஊக்குவிக்கிறது. தாவரத்தை தக்க வைக்க வேர்கள் ஊட்டச்சத்தை உறிஞ்சுகின்றன. விசுவாசிகளுக்கு இந்த ஊட்டச்சத்து கடவுளின் அன்பு மற்றும் அவரது வார்த்தையாகும். எபேசியர் 3 அதிகாரம் 17 வசனத்தில், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கட்டும் என்றும் விசுவாசிகள் அன்பில் வேரூன்றி நிலை பெறட்டும் என்றும் கூறுகிறது. வேதாகமத்தில் கசப்புணர்வின் வேர் என்பது அபாயகரமான விளைவுகளை தரக்கூடிய ஒரு ஆபத்தான விஷயமாக கருதப்படுகிறது. கசப்பான வேர் கிருபையை இழக்க பண்ணும். இது சுயநிதியை மையமாக கொண்டு உறவுகளை சிதைத்து தனிநபரை மிகவும் மோசமாக பாதிக்கிறது. காயின் தன் சகோதரன் ஆபேலை கொன்றதன் மூலம் பகைமையின் வேர்கள் மனித சரித்திரத்தின் ஆரம்பத்திலேயே தோன்றியதாக வேதாகமம் கூறுகிறது. உபாகமம் 29 அதிகாரம் 18 வசனத்தில்,
நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேறு உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள் என வேதம் நம்மை எச்சரிக்கிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். வேர் கொள்ளாவிடில் வளர்ச்சி இல்லை. வலுவான வேர்களை கொண்ட ஒரு மரத்தைப் போல உங்கள் விசுவாசத்தில் ஆழமாக வளர்வதில் தேவனின் அன்பின் மீது உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவதையும் வேதத்தில் நிலைநிறுத்தப்படுவதையும் வலியுறுத்துகிறது. வேர் என்பது விசுவாசிகளுக்கு வாழ்க்கை மற்றும் நம்பிக்கையின் மூலமாக இருக்கும் இயேசுவை குறிக்கிறது. வேத வசனங்களை தியானிப்பது, ஜெபத்தில் நேரத்தை செலவிடுவது, வேதாகம் கற்பிப்பதை கடைபிடிக்க முயற்சிப்பது, இவை அனைத்தும் ஒருவரின் ஆவிக்குரிய வேர்களை ஆழப்படுத்த உதவுகின்றது. லூக்கா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என நம்மை எச்சரிக்கிறது. இந்த எச்சரிப்பின் சத்தத்தை உதாசீனப்படுத்தாமல் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு நல்ல கனி கொடுக்கும் மரங்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐம் டாக்டர் ஜெயராணி காமராஜ். இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் தெரியுமா? டெய்லி நம்ம செய்கிற ஒரு விஷயம், ஆனால் செய்ய மறக்கிற விஷயம், சரியாக செய்யாத ஒரு விஷயம். என்ன விஷயம்? தூக்கம். நம்ம எல்லாருக்கும் சாப்பிட்றோம், விளையாடுறோம், நடக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவைன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தூக்கம் நமக்கு தேவை. நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிறாங்க, தூங்கினா சோம்பேறி இல்லை. எல்லாருக்கும் மனிதனுக்கு ஒரு தூக்கம் வேணும். கடவுளே அதை சொல்லியிருக்காங்க, நம்ம தூங்கணும் அப்படின்னு. ஸோ ஒரு தூக்கம் என்பது சாதாரணமாக ஒரு அடல்ட்டுக்கு 6 to 7 hours கண்டிப்பாக வேணும். குழந்தைங்களுக்கு 8 மணி நேரம் தூங்கணும். இது தூங்கும்போது என்னென்னலாம் உங்கள் உடம்புல நடக்குது? நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. நம்ம தூங்கும்போது நம்மளுடைய கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற நம்மளோட பாடிக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவை. அது ரெஸ்ட் மட்டும் இல்லை, அதை ரிஜுவனேட் பண்ணுறதுக்கு, அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த டைம் தேவை. உங்கள் மூளை எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த மூளைக்கு ஓய்வு தேவை. அப்போ தான் அந்த மூளை அதோட மெமரி, அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதோடைய எல்லா நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணும், ரெஜுவனேட் பண்ணும். அதுக்கு ஒரு ரெஸ்ட், ஓய்வு தேவை. அப்போ தான் அதனுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வரும். உங்கள் ஹார்ட்டுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் தேவை. அப்போ தான் உங்கள் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலில் இருக்கும், ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்கும், உங்களோட ரத்த ஓட்டங்கள் சீர்படுத்தப்படும், ஹார்ட் மசிலுக்கு ஓரளவு லோ லெவலில் அதோட ஃபங்க்ஷன் கரெக்டாகும். 3, உங்களுடைய ஹார்மோன்ஸ். ஏன்னா நீங்கள் தூங்கலைன்னா உங்களோட கார்டிசால் லெவல் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த கார்டிசால் அதிகமாகி உங்களோட சுகர் வரும், ப்ரெஷர் வரும், ஒபிசிட்டி வரும். இதனால் ஹார்மோன் இம்பேலன்ஸ், பல பிரச்சனைகள் வரும். 4வது முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்தில் ஏற்படுற சில மாற்றங்கள் உங்களுடைய உடல் செல்லுலர் லெவல் மெட்டபாலிசத்தை பாதிக்குது. செல் மெட்டபாலிசத்துக்கு ஒரு ரீசெட் பண்ணுறதுக்கு டைம் தேவை. அந்த டைம் இந்த ஸ்லீப் தான் கொடுக்குது. ஸோ முக்கியமாக தூக்கத்துக்கு ஒவ்வொரு செல்ஸும் பாதிப்பாகிறது தூக்கமின்மையினால். ஸோ உங்கள் பாடியை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது, உங்கள் மைண்டை ஷார்ப்பாக வைத்துக்கொள்வது, உங்கள் மெமரி லாஸை குறைப்பது, உங்கள் ஹார்ட்டில் சீராக ஃபங்க்ஷன் பண்ணுவதற்கு இந்த தூக்கம் தேவை. இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் தூங்கும்போது நடக்கிறது. இது இல்லாவிட்டால் இது எல்லாமே பழுதாகிறது. ஸோ தூக்கம் இல்லாதவங்க நம்ம நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 2025 எடுத்த ஒரு எவிடன்ஸ் படி நம்ம இந்திய தேசத்தில் 59% 5 மணி நேரத்துக்கு குறைஞ்சி தூங்குறாங்க. இதனால் இவங்களுக்கு வருகிற நோய், சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்தம், ஹார்ட் அட்டாக், இதெல்லாம் டபுளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கேன்சர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்லீப் டிப்ரவேஷனால். ஏன்னா செல்ஸால் அந்த ஆட்டோஃபேஜி பண்ண முடியல, அதோட அழுக்குகளை ரிமூவ் பண்ண முடியல, அதோட வேஸ்ட்டை கழிக்க முடியல. அதை தூக்க டைம்ல வேஸ்ட்டை கழிக்குமா, இதனால் கேன்சர் கூட வருங்கிறாங்க. ஸோ இது தவிர பெண்களை அதிகமாக பாதிக்கிற ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால பிசிஓடி, ஒபிசிட்டி, இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை, எல்லா பிரச்சனையும் வருது. மெனோபாஸ் சிம்டம்ஸ்லாம் சீக்கிரமாக வந்து பிரச்சனைகளை உருவாக்குதான் இந்த தூக்கமின்மையினால். ஸோ தூக்கம் இல்லாதது ஒரு வியாதி. இதனை சரி செய்ய தூக்கம் மாத்திரம் இல்லை, சில வழிமுறைகளை நீங்கள் கடைப்பிடிக்கணும். உங்கள் டைமை ஃபிக்ஸடாக வைங்க. இந்த டைமில் படுக்கணும், இந்த டைமில் எழுமணும். அதை ஃபிக்ஸட் ஆக்குறீங்க, உங்கள் பாடி ரொட்டீன் ஆகும். 2வது, தூங்குறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களோட ஸ்க்ரீன், ஃபோன், டிவி, உங்களோட கம்ப்யூட்டர்ஸ் கட் இட் ஆஃப். அதில் இருக்கிற ப்ளூ லைட் அது ரொம்ப கெடுதியான ஒன்றுன்னு சொல்கிறாங்க. கெஃபீன், காஃபி, டீ ஒரு 4 hours முன்னாடி வரைக்கும் குடிக்காதீங்க. மற்றும் சில லைட் உடற்பயிற்சி, எளிமையான உணவு,
அதிகமான உணவு உங்கள் அசிடிட்டியும் உங்களோட மெட்டபாலிசத்தை அதிகமாக்கும், தூக்கத்தையும் குறைக்கும். ஸோ லைட் ஃபுட், குட் ரிலாக்ஸேஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட தூங்குகிற இடங்களில் தேவையில்லாத சத்தம், உங்கள் கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளுங்கள். அமைதியான தூக்கம் ரொம்ப முக்கியம். இது தவிர உடற்பயிற்சி, டெய்லி ஒரு வாக்கிங், உங்களுடைய மார்னிங் சன்லைட்டில் உங்கள் உடல் படுவது, இது எல்லாம் உங்கள் தூக்கத்தையும் அதிகப்படுத்தும். உடலின் அதனுடைய ரிப்பேரேட்டிவ் எல்லா செல்லோட ரிப்பேர் மெக்கானிசத்தையும் அதிகப்படுத்தும். ஸோ கண்டிப்பாக தூக்கம் குறைவானவர்களுடைய ப்ரொடக்டிவிட்டியே குறைவாகும். அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி, அவங்களோட திங்கிங், அவங்களோட எஃபிஷியன்சி, அவங்களோட மெமரி எல்லாமே பாதிக்கப்படுகிறது. ஸோ ஒவ்வொருவரும் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான தீர்மானம், கரெக்டாக டைமுக்கு படுக்கணும், 6 to 7 hours கண்டிப்பாக தூங்கணும். இந்த தூக்கத்தை வீக்கெண்டில் நான் சரிப்படுத்திப்பேன்னு சொல்கிறதுலாம் தவிர, அப்படி ஒரு சிஸ்டமே கிடையாது. உங்கள் பாடிக்கு ஒவ்வொரு நாளும் ஓய்வு தேவை, ரிலாக்ஸேஷன் தேவை. இவற்றினை முறையாக கடைப்பிடிங்க. உங்கள் வாழ்க்கைக்கு உணவு எவ்வளோ முக்கியமோ, உடற்பயிற்சி எவ்வளோ முக்கியமோ, தூக்கமும் முக்கியம். இதனை சரியாக செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக நோய் இல்லாமல் வாழலாம். வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்வின் முடிவையும் தேவையில்லாமல் சீக்கிரம் கொண்டு வராதீங்க தூக்கமின்மையினால். ரத்த அழுத்தத்தை பாதுகாத்துக்கலாம், ஹார்ட்டை பாதுகாத்துக்கலாம். உங்கள் செல் பாதுகாப்பையும் தூக்கம் தருகிறது. தூக்கத்தை கரெக்டாக தூங்குங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. மருத்துவர் சொன்ன ஆலோசனையை நாம் கேட்டோம். இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 4:8. சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஜெபிப்போம். என் அன்பின் பரலோக பரமபிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவரை கொண்டு நீர் கொடுத்த ஒவ்வொரு குறிப்புகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, அநேகர் அப்பா தூக்க இன்மை நிமித்தமாக ஆண்டவரே ஒரு தூக்கம் இல்லாமல் அது ஒரு வியாதியாக அநேகர் அப்பா கஷ்டமான ஒரு சூழ்நிலை கடந்து போவதை நீர் அறிவீரப்பா. ஒவ்வொருவரும் கர்த்தாவே நல்ல சமாதானத்துடனே உறங்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேகர் அப்பா நீண்ட நேரம் ஆண்டவரே லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு அவங்களுடைய கண்கள் நிமித்தமாகவும் சரீர பிரகாரமாகவும் அநேக பலவீனங்களையும் சுகவீனங்களையும் ஆண்டவரை சந்தித்து வருகிறார்கள். ஒவ்வொருவரும் கர்த்தாவே தன்னுடைய தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், நல்ல உறங்கி நல்ல ஆரோக்கியத்துடன் கர்த்தருக்குள் ஆண்டவரை ஆரோக்கியத்துடன் சாட்சியாய் வாழ நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இனி பலவீனங்கள் அப்பா உண்ட நாமத்து நிமித்தமாக ஆண்டவரே அங்கே அடையாதபடிக்கு நல்ல உறக்கத்தை பெற்றுக்கொள்ள என் தேவன் தாமே கிருபை தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் பள்ளத்தாக்கு என்ற தலைப்பில் உங்களோடு பேச விரும்புகிறேன். வேத புத்தகத்திலே பள்ளத்தாக்கு என்ற வார்த்தை பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 8 பள்ளத்தாக்கை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் பள்ளத்தாக்கு என்றால் என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ பள்ளமும் இடுக்குமான பாதை என்றல்ல அதனுடைய பொருள். பள்ளத்தாக்கு என்பது 2 மலைகள், குன்றுகள் அல்லது உயரமான நிலப்பரப்புகளுக்கு இடையே அமைந்துள்ள தாழ்வான நீளமான நிலப்பரப்பு ஆகும். பள்ளத்தாக்கு 3 விதமாக இருக்கலாம். அது வி வடிவத்திலே இருக்கலாம், யூ வடிவத்தில் அமையலாம் அல்லது சமமாகவும் இருக்கலாம். உதாரணத்திற்கு நாம் புரிந்து கொள்ளும்படியாக சொல்ல வேண்டுமானால் காஷ்மீர் வேலி அல்லது காஷ்மீர் பள்ளத்தாக்கு என்று நாம் சொல்லுகிறோம். இது சுமார் 1660 மீட்டர் உயரத்திலே, அதாவது 5560 அடி உயரத்திலே அமைந்திருக்கும் ஒரு சமபூமி. ஆனால் எல்லா பக்கமும் மலையால் சூழப்பட்டது. அதுபோல இந்திய தேசத்திலே மணிப்பூர் மாநிலமும் குறிப்பாக அதிலுள்ள இம்பால் என்கிற தலைநகர் பட்டணமும் ஒரு சமபூமியாக அமைந்திருக்கிறது. ஆனால் சுமார் 2500 அடி உயரத்திலே அது அமைந்திருக்கிறது. இதை பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிறோம். வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பள்ளத்தாக்கு என்ற பதம் எது? இன்று ஒரு பள்ளத்தாக்கை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஒரு பள்ளத்தாக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அது ஏலா பள்ளத்தாக்கு என்பதாகும். அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும்
ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். இந்த இடத்தில் நாம் படிக்கும் சம்பவம் நமக்கு மிகவும் பழக்கமான அல்லது நாம் அடிக்கடி உபயோகிக்கின்ற ஒரு இடம். அதாவது கோலியாத்தை தாவீது வென்றாரே அந்த இடம். இந்த பள்ளத்தாக்கு தான் ஏலா பள்ளத்தாக்கு. இப்போது நாம் இந்த ஏலா பள்ளத்தாக்கை குறித்து சற்று ஆழமாக சிந்திப்போம். இந்த ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தர் ஒரு பக்கம் மலையிலே இருக்கிறார்கள், அதுபோல இஸ்ரவேலர் அடுத்த பக்கம் மலையிலே இருக்கிறார்கள். நடுவிலே ஏலா பள்ளத்தாக்கு இருக்கிறது. இங்கு எதிரிகளுக்கு ஒரு பெரிய வீரன் கோலியாத், மகா உயரமான ஒருவன், சாதாரண மனிதரால் மேற்கொள்ள முடியாத ஒரு பெரிய உருவம். இவனை எதிர்கொள்ள முடியாத நிலையிலே சவுல் ராஜாவும் அவன் மக்களும் நிற்கிறார்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும் என்று சொல்லி சவால் விடுகிறான். 10ஆம் வசனம், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வருவான் என பார்க்கிறோம். இதிலே கோலியாத் தன் பலத்தை வெளிப்படுத்துவதை காண முடியும். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் என்று 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த ஏலா பள்ளத்தாக்கு நமக்கு சொல்லித் தருவது என்ன? மலை போன்ற சோதனை, மலை போன்ற எதிர்ப்புகள், அது கர்த்தரால் பனி போல மாறும் என்பதே. மலை போன்ற சோதனை விசுவாசிக்கிறவனுக்கு பனி போல மாறும். சவுல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட போது அவன் எல்லா மனிதரையும் விட அவன் உயரமாக ஒரு பெரிய உருவமாக இருந்தான். ஆனால் அவன் இன்றைக்கு கோலியாத்துக்கு முன்பாக இயலாதவனாக அல்லது பயந்தவனாக, என்ன செய்ய போகிறோம், நம் நாட்டை எப்படி காப்பாற்ற போகிறோம் என்ற திகிலோடு கூட காத்திருக்கிறான். ஆனால் தாவீது வருவதை நாம் பார்க்கிறோம். இடம்பெற்ற சம்பவம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். 5 கூழாங்கல்லை அவன் தெரிந்தெடுக்கிறான். அதிலே ஒரு கூழாங்கல்லால் அந்த மலை போன்ற உருவத்தை ஒரே அடியில் வீழ்த்துகிறான். அவன் சொன்ன வார்த்தை என்ன? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை பாருங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அதாவது ஆயுதங்களை நம்புகிறவன், தன் பலத்தை நம்புகிறவன் ஒரு புறம், அதே நேரத்தில் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நம்புகிற ஒருவன். தாவீதுடைய வாழ்க்கையை நாம் படித்து பார்க்கும் பொழுது அவன் ஒரு சிறிய வாலிபன். இதுதான் அவன் முதல் அறிமுகம். அவன் தன்னை அறிமுகப்படுத்தும் போது, நான் ஒரு சிங்கத்தை கொண்டேன், ஒரு கரடியை கொண்டேன் என்று சவுலிடத்தில் சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஆனால் மலை போன்று காணப்படுகிற அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்தை ஒரே கல்லினாலே அவன் வீழ்த்துகிறான். அவன் சொல்வது என்ன? கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை, இதைத்தான் நாம் ஏலா பள்ளத்தாக்கிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய விசுவாசம் எங்கே? உன் விசுவாசம் எவ்வளவு பெரியது? உன் விசுவாசம் யாரை சார்ந்திருக்கிறது? கோலியாத் மலை போன்ற ஒரு மனிதன். அவன் தன் ஆயுதத்தை சார்ந்திருந்தான், தன் உயரத்தை சார்ந்திருந்தான், அவன் தான் போட்டிருந்த மார்க்கவசத்தை, தலைசீராவை நம்பியிருந்தான். ஆனால் தாவீது நம்பி இருந்தது கூழாங்கலை அல்ல, அவன் கற்ற கவனை அல்ல, அவன் நம்பி இருந்தது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல.
ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன் என்றான். உன் மலை போன்ற பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறாய்? குடும்பத்திலே வருகிற பிரச்சனைகள் ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், திடீர் மருத்துவ போராட்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு விபத்தாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய பண இழப்பை உண்டு பண்ணுகிற மோசடியாக இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் நீ நம்புவது யாரை? கோலியாத் இஸ்ரவேலரை பார்த்து பயப்படுத்தினது போல உன் வாழ்க்கையிலும் உன் பிரச்சனைகள் உன்னை பயப்படுத்துகிறதா? உனக்கு எதிராக வரும் பிரச்சனைகளை நீ பார்க்கும்போது கோலியாத்தை போல தன் பலத்தை சார்ந்து தன்னால் சாதித்துவிட முடியும் என சுயத்தை நம்பி இருக்கிறாயா? இல்லை, தாவீதை போல கர்த்தரை சார்ந்திருக்கிறாயா? இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன் என்று சொன்னது போல நம் பிரச்சனைகளில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்கிறோமா? இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம் சூழ்நிலையில் நம் விசுவாசம் தாவீதை போல இயேசுவை சார்ந்து கொள்ளட்டும். இந்த ஏலா பள்ளத்தாக்கு நம் வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தை கொடுக்கட்டும். என் வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. 1982 ஆண்டு நாங்கள் ஜம்மு காஷ்மீரிலே 7000 அடி உயரமான பனிமலை பகுதியான லாட்டி என்கிற ஒரு கிராமத்தில் ஊழியத்தை தொடங்கினோம். அங்கு சுவிசேஷம் அறிவிப்பது மிகவும் கடினமான ஒன்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஜீசஸ் ஃபிலிம் மூலம் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முயற்சி எடுத்தோம். படக்காட்சி என்று சொன்னால் மக்கள் ஆர்வமாக வருவார்கள், சுவிசேஷம் அறிவிக்க ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என நினைத்து படக்காட்சி திரையிட முயற்சி எடுத்தோம். ஒரு மைதானத்திலே ஒழுங்கு செய்தோம். பெரிய கூட்டம் கூடியிருந்தது. நானும் என் கணவர் மாத்திரம் படக்காட்சி நடத்தி கொண்டிருந்தோம். முதல் 3 ரீல் ஓடிவிட்டது. மக்கள் உற்சாகமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். கடைசி பகுதியிலே இயேசு சிலுவையை சுமந்து செல்லும் காட்சி வந்தது. எதிர்பாராமல் திடீரென பெருங்கூக்குரல், கல் எறிகிறார்கள், ப்ரொஜெக்டரை உடைக்க, திரையை கிழிக்க சத்தமிடுகிறார்கள். நாங்கள் துரிதமாக நிகழ்ச்சியை நிறுத்திவிட்டு பொருட்களை எடுத்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தோம். வீடு வந்து இரவு தூக்கம் வரவில்லை. இருவரும் ஆண்டவர் பாதம் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். அடுத்த நாள் நாங்கள் உபவாசித்து ஜெபித்தோம். கோலியாத்தை போல வந்தவர்களை பார்த்து பயமில்லை, ஆனால் எங்களை இங்கு அழைத்து வந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்டோம். சாயங்கால நேரம் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்து பார்த்தபோது சில வாலிபர்களை எங்களை பார்த்து, நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம், எங்களுக்கு படம் காட்ட வாருங்கள் என அழைத்தார்கள். யாரும் உங்களை ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி எங்களையும் அழைத்து கொண்டு சென்றார்கள். அந்த அநேகர் அதை பார்த்து சுவிசேஷத்தை கேட்டார்கள். அதை தொடர்ந்து பல இடங்களில் படம் காட்டப்பட்டது. யாரெல்லாம் எங்களை எதிர்த்து கொண்டு இருந்தார்களோ அவர்களும் எங்களுடன் நட்பு கொள்ள ஆரம்பித்தார்கள். அதன் பின் அங்கு ஒரு கன்வென்ஷன் நடத்தினோம். இப்படி சுவிசேஷம் அறிவிக்க தேவன் அநேக வாசல்களை திறந்து கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிரிகளை கண்டு பயப்பட அல்ல, இயேசுவை சார்ந்து கொள்வோமானால் எந்த பிரச்சனையானாலும் நாம் ஜெயிக்க முடியும். உன் வாழ்க்கையிலும் உன் இக்கட்டான சூழ்நிலையில் இயேசுவை சார்ந்து கொள்வாயானால் ஜெயம் பெறுவாய். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஏலா பள்ளத்தாக்கிலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே யார் யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கோலியாத்தை போல பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தாவே அவர்கள் பயப்படாமல், கர்த்தாவே கோலியாத்தை கண்டு சவுல் பயந்தது போல பயப்படாமல், கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அந்த தாவீதுக்கு இருந்த அந்த விசுவாசத்தை இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மலை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் அது பனி போல மாறி போகும். ஆண்டவரே, என் தேவன் நீர் சர்வ வல்லவர். ஆண்டவரே, நீர் பராக்கிரமம் செய்கிறவர். ஆண்டவரே, இந்த நேரத்திலே கர்த்தாவே ஒவ்வொரு
ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் என் தேவன் பலப்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுக்கு சகாயத்தை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒருவேளை வியாதி பிரச்சனையாக இருக்கலாம், தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கும் குடும்பங்களாக இருக்கலாம், ஒருவேளை பண பிரச்சனையாக இருக்கலாம். கர்த்தாவே, ஆண்டவரே, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனையை பார்த்து பயப்படாதவர்களாக என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே ஜெயத்தை எடுத்துக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலம் கடந்திடும் முன்னர் விஸ்வவாணி நற்செய்தி பணியியக்கம் வேலூர் வட்டாரம் நடத்தும் சிறப்பு கொடுகை. நாள் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. நேரம் மாலை 5:30 மணி முதல் 8 மணி வரை. இடம் ஸ்டேன்ஸ் நினைவு அரங்கம், CSI சென்ட்ரல் சர்ச், வேலூர். தேவ செய்தி அருள் திரு முனைவர் பொன் சுபர்சன் அவர்கள். சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து வந்திருக்கும் 15 அருட்பணியாளர்களின் அர்ப்பணிப்பு ஆராதனையும் உண்டு. சிலுவை வீரர் கீதங்கள், பணித்தள படக்காட்சிகள், தேசத்திற்கான ஜெப நேரங்கள் மற்றும் தரிசனமூட்டும் செய்திகளை தவறவிடாதீர். குடும்பமாக பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். மேலும் தகவல்களுக்கு திரையில் காணும் எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.